அலங்கரிக்க வருகிறார் குபேரகலச அறக்கட்டளையின் நிறுவனர் எண்கணித வித்தகர் ஏவி பாலாசார் அவர்களை வருக வருக என வரவேற்கிறோம். ஓம் ஓம் ஐந்து கரத்தினை ஆணை முகத்தினை இந்தின் இளம்பிறை போலும் ஏற்றினை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தனை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. நமோ நமக நம சிவாய. குபேர கலச அறக்கட்டளை நடத்தக்கூடிய இந்த 33வது கருத்தரங்கத்திற்கு வந்திருக்கக்கூடிய அனைத்து ஜோதிட பெருமக்களுக்கும் மற்றும் ஆர்வலர்களுக்கும் முதற்கண் நன்றியை தெரிவித்துக் கொண்டு, இன்றைக்கி காலையிலேருந்தே நம்மளுக்கு திருமண பொருத்தத்தை பற்றி ரொம்ப அழகாக அற்புதமாக ஜோதிடர்கள் அனைவருமே நல்லா பேசியிருந்தாங்க. இன்றைக்கி என்னமோ இன்றைக்கி 33 அப்படின்னு பார்க்கும்போது சுக்கிரனுடைய காரகமாகவும் 33வது கருத்தரங்கம் நம்மளுடைய குருவுடைய வீடாக வருவதனால எல்லாமே மிக சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது. இதில் நம்ம இன்றைக்கி எடுத்துக்கூடிய தலைப்பு அப்படின்னு பார்த்தீங்கனாலே நம்ம எப்பயுமே எண்கணிதத்தை பற்றியே நம்ம பேசுகிறது. இன்றைக்கி பேசக்கூடிய தலைப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கோ வண்டி எண்களுக்கு உண்டான பலன்கள் எப்படி எடுப்பது, எது மாதிரி எண்கள் நம்ம கையில் இருந்தால் எப்படி நம்மளுக்கு பலன் உண்டு அப்படின்ற விஷயத்தை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்கலான் இருக்கோம். இப்போ ஒரு வண்டி எடுக்க போகிறோம் அப்படின்னு நினச்சி ஒரு ஜோதிடத்தை கொண்டு போய் ஜாதகத்தை கொடுத்து அவர் எல்லாத்தையும் ஆய்வு பண்ணிவிட்டு உங்களுக்கு அதாவது கிரகங்களாக அவங்க சொல்லி தான் நம்பர்களை சொல்லுவாங்க. உங்களுக்கு சூரியன் நல்லா இருக்கிறாரு, அதனால் நீங்கள் 1ஆம் நம்பரை எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அது மாதிரி எடுக்கக்கூடிய போது நமக்கு எந்த மாதிரி பிரச்சனைகளையும் கொடுக்கும், எந்த மாதிரி எண்கள் எந்த மாதிரி விஷயங்களை கொடுக்கும்ன்றதை நம்ம இன்றைக்கி பார்க்கலான் இருக்கோம். அப்போ சூரியன் அப்படின்னு பார்த்தீங்கனாலே நம்மளுக்கு மெயினாக எந்த மாதிரி இவங்கெல்லாம் எடுக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா மொத்தமாக கூட்டி அதாவது இப்போ 19 அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதை 2ஐயும் கூட்டி அதை 1 ஆக்கி அப்படி தான் இவங்க எல்லாருமே கணக்கு எடுக்கிறாங்க. நம்ம அப்படி கணக்கு எடுக்கக்கூடாது. அப்போ 1 முதல் 108 100 வரைக்குமே நம்மளுக்கு பலன்கள் தனித்தனி பலன்கள் உண்டு. அப்போ அந்த நம்பர்களுக்கெல்லாம் நம்ம எப்படி பலன்களை எடுக்கணும் அப்படின்ற விஷயத்தையும் நம்ம முதல்ல தெளிவாக தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? அப்போ தெளிவாக நம்ம தெரிஞ்சுக்கும் போது தான் அந்த எண்களுக்கு உண்டான பலன்கள் என்ன அப்படின்றது நம்ம புரிய வரும். அப்போ சூரியன் அப்படின்னு பார்த்தீங்கனாலே 1 10 19 அடுத்து 28 இந்த எண்கள் சூரியன் கொண்ட எண்களாக நம்ம எல்லாருமே எடுப்போம். அப்படி எடுக்கும்போது இந்த எண்கள் கொண்ட ஆட்கள் எப்படி இருப்பாங்க அப்படின்ற விஷயத்தை நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கணும். அப்போ வெறும் 1 அப்படின்ற நம்பர் கூட்டுத்தொகை அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கோ 0001 அப்படின்ற நம்பர்லாம் ஏதோ சில ஆட்கள் வச்சுருப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்ற விஷயத்தை நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கணும். அப்போ அவங்களுக்கெல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கோ கொஞ்சம், அதாவது நான் சொல்கிறது தான் எல்லாமே அப்படின்ற மாதிரி கொஞ்சம் அதிகார தோரணைகளும் ஆணவமும் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். அப்போ ஏதாவது புரோஜனம் உண்டா அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கும் அதில் நமக்கு எந்த ஒரு புரோஜனமும் இருக்காது. சரிங்களா? அடுத்த நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10 அப்படின்ற நம்பர், அது 1 அப்படின்னு தான் நீங்கள் எடுப்பீங்க. அந்த எண்களை நம்ம எப்படி எடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10 அப்படின்ற நம்பராக தான் நம்ம எடுக்கணும். அப்போ 10ஆம் நம்பர் டோட்டல் 4 நம்பரை நம்ம கூட்டும்போது 10 அப்படின்ற நம்பர் நம்மளுக்கு வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த வண்டி வாகனங்கள் வாங்கினதுக்கு பிறகு ஏதோ ஒரு மாற்றங்கள் ஒரு வளர்ச்சிகள் உண்டாகக்கூடிய வாய்ப்புகளை நம்மளுக்கு உருவாக்கும். இதுவே 19 அப்படின்ற நம்பர் நம்ம கையில் இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்த புதுசில் நல்லா இருந்த மாதிரி இருக்கும். ஆனால் நம்ம எவ்வளவுதான் எஃபெக்ட் போட்டாலுமே பிறகு சிறப்பில்லாமல் போயிடும். அப்போ 19 அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கும் நமக்கு சிறப்பில்லை. அடுத்த நம்பர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கும் 28. அப்போ இந்த 28 என்ன சார் செய்யும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கும் தெண்ட செலவுகளையும் ஏமாற்றத்தையும் செய்யக்கூடியதான் இந்த 28 அப்படின்ற நம்பர். அப்போ இந்த மாதிரி எண்களை நம்ம சூரியனுடைய ஆதிக்கம் கொண்ட ஆட்கள் நம்ம எடுத்து வச்சு பயன்படுத்தும் போது அது நமக்கு சிறப்பாக இருக்காது அப்படின்றக்காக தான் இந்த பதிவே உங்களுக்கு. அடுத்த கிரகங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சந்திரன் நல்லா இருக்கிறாரு, அப்போ 2ஆம் நம்பரை நீங்கள் எடுத்துக்கலாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னாக்கும் எது மாதிரி எண்கள் நம்ம கையில் இருந்துச்சுன்னா எது மாதிரி பிரச்சனைகளை கொடுக்கும், நல்ல விஷயங்களை எந்த எண்கள் கொடுக்கும் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். அப்போ டோட்டல் 2 அப்படின்ற நம்பர் நம்ம கையில் இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது 002 அது டோட்டல் நமக்கு 2ஆக தான் வரும். இல்லை 0011 அப்படின்னு போட்டிங்கனாலும் அதுவும் 2ஆக தான் வரும். அப்போ டோட்டல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2ஆம் நம்பர் நம்மளுக்கு வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த நம்பர் வந்த பிறகு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கும் அங்கலாப்பு அதிகமாக இருக்கும். அதாவது கோயம்புத்தூர் பாஷையில் அங்கலாப்புன்னு சொல்லுவாங்க. மற்ற ஊர் பக்கம் என்னன்னு சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா பொறாமைத்தனம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அந்த நம்பர் வந்த பிறகு நம்மளால் முடிய மாட்டேங்குது, அவங்களால முடியுது, நம்மளால் முடிய மாட்டேங்குது அப்படின்ற ஒரு அங்கலாப்பு இருந்துக்கிட்டே இருக்கும். அந்த
அதாவது அந்த வண்டி யார் பேரில் இருக்குதோ அந்த ஓனருக்கு, ஃபஸ்ட்டு ஓனராக இருந்தால் அந்த ஃபஸ்ட்டு ஓனருக்கு அந்த வேலை நடக்கும். அப்போ அந்த மாதிரி எண்களை நம்ம கையில் வச்சுருக்கும் போது நமக்கு சிறப்பு இருக்காது. அடுத்த நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 11. அப்போ 11 எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு விருத்தி அப்படின்ற ஒரு விஷயங்கள் இருக்காது. ஒரு வண்டி வாங்கின பிறகு ஒரு நல்ல விஷயங்கள் நடந்துச்சுனாக்கும் நமக்கு நல்ல பலன்களை கொடுக்கும். அது ஆகாத எண்களாக இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆகாத பலன்களாக கொடுக்கும். வந்ததுக்கு பிறகு தேவையில்லாத பிரச்சனைகளை கொடுத்துக்கிட்டே இருக்கும். அப்போ 11 அப்படின்ற நம்பர்லாம் நம்ம கையில் இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதன் மூலமாக நம்மளுக்கு எந்த ஒரு விருத்தியும் இருக்காது. மனம் ஒரு சங்கடத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கும். மனம் வந்து ஒரு நிலையாக இருக்கக்கூடிய சூழலை உருவாக்காது. சரிங்களா? அடுத்த நம்பர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கும் 20. அப்போ 20 அப்படின்னு பார்த்தீங்கன்னாலும் அது உங்களுக்கு டோட்டல் 2ஆவது நம்பர் தான் வரும். ஆனால் 20 அப்படின்ற நம்பர் தான் நம்மளுக்கு முதல்ல பேசும். அப்போ 20 அப்படின்ற நம்பர் நம்மளுக்கு எதிர்பாராத ஒரு வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய நம்பர் தான் இந்த 20 அப்படின்ற நம்பர். அப்போ சந்திரனுடைய நம்பரில் இந்த 20 அப்படின்ற நம்பர் மிக சிறப்பான நம்பர். டோட்டல் 4 நம்பர் சேர்ந்து வரும்போது உங்களுக்கு வந்து அந்த எண்களாக வர வேண்டும். சரிங்களா? அப்போ தான் அந்த நம்பர்கள் நமக்கு வேலை செய்யும். அடுத்த நம்பர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கும் 29. அப்போ இந்த 29 அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கும் அது டோட்டல் வந்துருச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கும் ஒரு நல்ல ஒரு மாற்றத்தையும் குடும்பத்தில் ஒரு வளர்ச்சியும் கொடுக்கக்கூடிய எண்ணாகவே இந்த 29 அப்படின்ற நம்பர் இருக்குது. இதில் வந்து ஃபஸ்ட்டு ஓனர், செகண்ட் ஓனர் அப்படின்லாம் இருக்குது. அதெல்லாம் என்ன நம்பர்கள் இருக்குதோ அதை நீங்கள் போட்டு விட்டீங்கன்னா தான் அதுக்கு உண்டான பலன்கள் என்னன்றது நம்ம தெளிவாக சொல்ல முடியும். இது கூட்டுத்தொகை அப்படின்ற விஷயத்தை மட்டும் தான் நம்ம வந்து இன்றைக்கி பார்த்துட்ருக்கோம். சரிங்களா? அடுத்த நம்பர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கும் குரு. அப்போ குருவோட ஆதிக்கங்கள் நல்லா இருக்குது. உங்களுக்கு குருவோடைய நம்பர் அப்படின்னு பார்த்து எடுப்பாங்க ரொம்ப பேர். அப்படி எடுக்கக்கூடிய நம்பர்களில் 03 அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கும் அங்கே வந்து உட்கார விடாது ஓடிக்கிட்டே இருக்கக்கூடிய சூழலை இந்த எண்கள் உருவாக்கும். அதுவே அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கும் 12 அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கும் அந்த 12 டோட்டல் வந்துருச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கும் அங்கே இருக்கக்கூடிய அந்த 12 அப்படின்னு பார்த்தீங்கன்னா விரயத்தை கொடுக்கும். அதாவது அதை வந்து சுபவிரயமாக மாற்றிக்கிட்டாக்கும் தெளிவு. அப்போ சுபவிரயமாக மாற்ற மாட்டோம், ஏதோ பரவாயில்ல அப்படின்னு நம்ம வாட்டுக்கு வண்டி எடுத்து போயிட்டே இருந்தோம்னா காசு கையில் நிற்காது. சுபவிரயமாக ஆகக்கூடிய வாய்ப்புகளை உருவாக்கும். பொருள் சேர்க்கை வேணால் நம்ம வந்து சேர்த்துக்கலாம். ஏதாவது ஒரு வண்டி வாகனங்கள் இல்லை சொத்து பத்து வாங்கக்கூடிய ஒரு சூழலை நம்ம ஏற்படுத்திக்கக்கூடியது நல்ல விஷயங்களாக இருக்கும். அடுத்த நம்பர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கும் 21. அப்போ அந்த 21 அப்படின்னு பார்த்தீங்கன்னாலும் அதுவும் அதே மாதிரி தான் நம்மளுக்கு வந்து ஆரம்பம் மட்டுமே நம்மளுக்கு சிறப்பாக இருக்கிற மாதிரி தெரியும். ஆனால் முடிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து சிறப்பு இருக்காது. கொஞ்சம் ஏமாற்றத்தையும் பிரச்சனையும் கொடுக்கக்கூடிய நம்பர் தான் இந்த 21 அப்படின்ற நம்பர். அப்போ அதையெல்லாம் நம்ம கொஞ்சம் ஓரமாக ஒதுக்கி வச்சுட்டு யூஸ் பண்ணுறது நல்லது. சரிங்களா? அடுத்ததாக அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கும் இதிலேயே 30 அப்படின்ற நம்பர் நமக்கு இருக்குது. அந்த 30 அப்படின்ற நம்பர்லாம் நம்ம வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கும் ஒரு வியாபார ஸ்தலத்துக்கு நம்ம வந்து ஒரு வண்டி வாகனங்கள் எடுக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தாராளமாக இது மாதிரி எண்களை நம்ம எடுக்கலாம். ஏன்னா வியாபார ஸ்தலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கும் ஓடிக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு சூழலை உருவாக்கணும். அப்போ தான் வந்து நம்மளுக்கு வந்து கெயின். அப்போ வந்து அந்த ஓடிக்கிட்டே இருக்கக்கூடிய அந்த சூழலை உருவாக்கக்கூடியது 30 அப்படின்ற நம்பரை நம்ம எடுத்துக்கலாம். அப்போ 30 அப்படின்ற நம்பர் நமக்கு வந்து ஓடிக்கிட்டே இருக்கக்கூடிய சூழலையும் உருவாக்கும். அங்கே நிற்க விடாது. அடுத்தடுத்துன்னு ஓடிக்கிட்டே இருப்போம். இப்போ வந்து ஒரு கொரியர் ஆஃபீஸ் வச்சுருக்காங்க அப்படின்னாக்கும் நமக்கு வந்து வரக்கூடிய அந்த கொரியர் எல்லாத்தையுமே நம்ம வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணால் மட்டும்தான், கொண்டு போய் வெளியே கொடுத்தா தான், இஷ்யூ பண்ணால் தான் நம்மளுக்கு வந்து அடுத்தடுத்த விஷயங்கள் நடக்கும். அப்போ அதுவும் நம்மளுக்கு வந்து அதிகமான ஒரு ஈர்ப்புத்தன்மையை கொடுக்கக்கூடியதான் இந்த 30 அப்படின்ற நம்பர்லாம். சரிங்களா? அடுத்த நம்பர்ஸ், அடுத்த கிரகங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கும் 4ஆம் நம்பரை நம்ம வந்து எடுத்துக்கலாம். அப்போ இந்த 4ஆம் நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராகுவோட தன்மையாக நம்ம வந்து எடுக்கிறோம். இந்த ராகு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கும் 404 அப்படின்ற நம்பர் டோட்டல் வந்துருச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கும் அது சிறப்பான பலன்களை கொடுக்கும். அப்போ ராகு என்ன சார் இப்படி சொல்கிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம அப்படி எடுக்கக்கூடாது. அப்போ 4ஆம் நம்பர் நமக்கு சிறப்பான பலன்களை உங்கள் அனுபவத்திலேயே எடுங்க. இதெல்லாம் நாங்கள் சொல்லக்கூடியது எல்லாமே பலன்களாக உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்கள் அனுபவத்திலேயே நீங்கள் வந்து எடுக்கலாம். அப்போ அனுபவ ரீதியாக இப்போ 022 அப்படின்னு ஒரு நம்பர் வச்சுருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கும் அது டோட்டல் 4ஆக தான் வரும். அது வந்து உங்களுக்கு வந்து வந்ததுக்கு பிறகு எப்படி இருக்குது அப்படின்ற விஷயத்தை நீங்கள் எடுக்கலாம். இதுவே 13 அப்படின்ற நம்பரும் உங்களுக்கு 4ஆம் நம்பராக தான் வரும். அந்த 4ஆம் நம்பர் அப்படின்னு 13 அப்படின்றது வேறு. அப்போ 4 அப்படின்ற நம்பரும் வேறு. அப்போ 4ஆம் நம்பராக வந்தால் தான் நம்மளுக்கு பலன். அப்போ 13 அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கும் அடுத்ததில் வரதே அது 13 தான் வரும். 4க்கு அடுத்து 13 தான் வரும். அந்த 13 அப்படின்ற நம்பர் நம்மளுக்கு வந்துருச்சுனாலே நமக்கு வந்து எதிர்பார்ப்புகள் ஏமாற்றத்தை கொடுக்கும். அதாவது நம்ம எதையுமே எதிர்பார்க்கக்கூடாது. அப்படி எதிர்பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கும் ஏமாற்றத்தை மட்டுமே சந்திக்கக்கூடிய சூழலை இந்த எண்கள் மூலமாகவே படும். அதாவது இது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 13ஆம் நம்பர் நம்ம கையில் இருந்துச்சு அப்படின்னாக்கும் நம்ம எங்கேயாவது வெளியே போனோம், யாராவது பணம் கொடுக்கணும், போய் வாங்கலான்னு போனீங்கன்னா அங்கே எதிர்பார்த்து போகக்கூடாது.
அது கொடுத்தா பார்த்துக்கலாம், கொடுக்கலைன்னா அடுத்த வேலையை பார்த்துட்டு போகலாம் அப்படின்ற எண்ணத்தோடு போனீங்கன்னாக்கும் அவன் கொடுக்காதவங்க கூட ஏதோ இருக்கிறத எடுத்து கொடுப்பாங்க. அது மாதிரி விஷயங்களை தான் நம்ம வந்து எடுக்கணும். சரிங்களா? அடுத்த நம்பர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 22. இந்த 22 அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கும் எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயங்கள் தான். ஆட்களை இழுக்கக்கூடிய விஷயங்கள் அதிகமாகவே இருக்கும். அப்போ 22ஆம் தேதி பிறந்தவர்களாக இருந்தாலும் நம்மளுடைய இன்றைய முதலமைச்சராக இருக்கக்கூடிய நமது ஜோசப் விஜய் சார் கூட அவருடைய பிறந்த தேதி கூட 22ஆம் தேதி தான். அப்போ ஆட்களை இழுத்து கொடுக்கக்கூடிய விஷயங்கள் இந்த 22 அப்படின்ற நம்பருக்கு நம்மளுக்கு கிடைக்கும். அப்போ ராகுவோட காரகத்தில் இந்த 22 அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கும் கூட்டம் கூட்டமாக நம்மளுக்கு வரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 22 அப்படின்ற நம்பரை நம்ம வந்து பயன்படுத்தலாம். அப்போ ஒரு தொழில் ஸ்தாபனமாக இருக்கட்டும், இல்லையாவது நம்ம எந்த இடத்துக்கு போனாலும் இந்த 22 அப்படின்ற நம்பர் நம்ம கையில் இருந்தால் நம்மை தேடி வரக்கூடிய ஆட்களும் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கக்கூடிய வாய்ப்புகளை இந்த 22 அப்படின்ற நம்பர் கிடைக்கும். அப்போ 22ஆம் தேதி பிறந்தவர்களுக்கு நீங்கள் எக்ஸாம்பிள் அப்படின்னே பார்த்துக்கிட்டிங்கன்னா கூட இந்த 22ஆம் தேதி பிறந்தவர்களுக்கு நண்பர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்கக்கூடிய சூழலை உருவாக்கும். நண்பர்கள் கூட்டம் அதிகமாகவே இருப்பாங்க. அப்போ அதனால் இந்த 22 அப்படின்ற நம்பரை நம்ம ஜன விஷயத்திற்கு நம்ம வந்து பயன்படுத்துவது சிறப்பான பலன்களை கொடுக்கும். அடுத்த நம்பர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னாலும் 31. இந்த 4 நம்பரையும் நம்ம வந்து கூட்டி அதை 31 அப்படின்ற நம்பர் நம்ம கையில் இருந்துச்சு அப்படின்னாக்கும் அதில் வந்து நம்மளுக்கு வந்து பணப்பிரச்சனைகள் அதிகமாக இருந்துக்கிட்டே இருக்கும். பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருந்துக்கிட்டே இருக்கும். ஞாபக மறதிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுவும் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். அப்போ புதுசாக நம்ம வண்டி எடுக்கிறோம்னாக்கும் நல்ல ஞாபகமாக இருந்தாலும் கூட இந்த வண்டி வந்த பிறகு அந்த ஞாபக மறதிகள் அப்படின்றது அடுத்தடுத்த கேட்டகரியில் கொஞ்சம் நாள் ஆக அது அப்படியே மாறிடும். அப்போ இது மாதிரி எண்களை எல்லாம் நம்ம கொஞ்சம் அவாய்ட் பண்ணிவிட்டு ஒரு நல்ல எண்களை உங்களுடைய ஜாதகத்திற்குண்டான எண்களாக எடுத்து பயன்படுத்துவது சிறப்பான பலன்களை கொடுக்கும். அப்போ ஒரு வண்டி வாங்கிட்டு வரோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கும் வந்ததுக்கு பிறகு நல்ல விஷயங்கள் நடக்கலைன்னா கூட அது பாட்டுக்கு போயிட்டுருக்கணும். ஒரு டியூ கூட கட்ட முடியாமல் நம்ம வந்து அந்த வண்டியவே சீஸ் பண்ணிட்டு போகிற அளவுக்கு நம்ம வந்து அவங்க கொடுக்கக்கூடிய நம்பர்கள் மூலமாக நம்மளுக்கு நடக்கும். இதுவே நல்ல நம்பர்களாக நம்ம எடுக்கும்போது இதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிவிட்டு நல்ல விஷயங்கள் நடக்கும். அதுவும் இல்லாமல் இந்த டியூவெல்லாம் அது பாட்டுக்கு நம்ம பாட்டுக்கு வேலையை பார்க்குறோம். அந்த டியூ வர போது அது பாட்டுக்கு உங்களுக்கு வந்து அந்த டியூ கட்டக்கூடிய சூழலையும் நம்மளுக்கு எடுத்து கொடுக்கக்கூடியதாக இந்த எண்கள். அப்போ அந்த நம்பர்கள்லாம் நம்ம வந்து நம்மளுடைய ஜாதக பிரகாரம் பார்த்து எடுக்கும்போது அற்புதமான நம்பர்களாக நம்மளுக்கு அமையும். அடுத்த நம்பர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கனாலே 5, அதாவது புதனுடைய காரகம். அப்போ புதன் அப்படின்னு பார்த்தீங்கனாலே நெளிஞ்சு வளைஞ்சு போகக்கூடிய கிரகமாக இருக்கிறதுனால வெறும் 5ஆம் நம்பர் டோட்டல் வந்துருச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கும் அந்த நம்பர் வைத்திருக்கக்கூடிய அவர்களுக்கு பிரயோஜனம் இருக்காது. அப்போ அடுத்தவர்களுக்கு தான் அங்கே வந்து வேலை நடக்கும். இப்போ ஒருத்தர் வண்டியை வச்சுருக்காரு அப்படின்னு 5ஆம் நம்பர் வச்சுருக்காருன்னா அவர் அதிகமாக பயன்படுத்தாமல் அடுத்தவங்க பயன்படுத்திட்டு இருப்பாங்க. அடுத்தவங்க ஓசி கொடுக்குறது இப்படி வண்டியை எடுத்துகிட்டு ஓடுவாங்க. அப்போ 0, 1, 2, 2 அப்படின்ற நம்பர் இருந்தால் டோட்டல் 5 வந்துடும். இப்போ இது மாதிரி தான் நம்பர்களை நீங்கள் வந்து பிரிக்கணும். அப்படி எடுக்கும்போது டோட்டல் 5 வந்துருச்சுனாலே நமக்கு புரோஜனம் இருக்காது, அடுத்தவர்களுக்கு தான் அங்கே வந்து புரோஜனமாக இருக்கும். அப்போ டோட்டல் 14 அப்படின்ற நம்பர்லாம் மிக அற்புதமான நம்பர், நல்ல எண்களாக இருக்குது. அடுத்த நம்பர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கும் உங்களுக்கு 23. அந்த 23 அப்படின்ற நம்பர்லாம் நம்ம வந்து சிறப்பான நம்பர்கள்னு எல்லாருமே எடுக்கிறாங்க. ஆனால் அந்த நம்பர்கள் மூலமாக தெண்ட செலவுகளும் ஏமாற்றத்தையும் கொடுக்கக்கூடிய நம்பர் தான் இந்த 23 அப்படின்ற நம்பர்லாம். அந்த நம்பர்களெல்லாம் நம்ம கொஞ்சம் அவாய்ட் பண்ணிவிட்டு அடுத்த நம்பர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 32. இந்த 32 உண்மையிலே மிக அற்புதமான நம்பர்கள். அப்போ அந்த மாதிரி எண்கள்லாம் 8888 அப்படின்ற நம்பர்லாம் உங்களுக்கு வந்து டோட்டல் கூட்டி பார்த்தீங்கன்னா 32 தான் வரும். அப்போ இது மாதிரி எண்களாக நம்ம எடுக்கும்போது நம்மளுடைய வாழ்க்கையில் மாற்றங்களும் வளர்ச்சிகளும் அற்புதமான ஒரு வளர்ச்சியை நம்ம வந்து கண்கூட பார்க்கலாம். சரிங்களா? அடுத்த கிரகங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுக்கிரன். இப்போ சுக்கிரன் அப்படின்னு பார்த்தீங்கனாலே எல்லாருமே வந்து இந்த நம்பர் சுக்கிரனுடைய நம்பர் சூப்பராக இருக்கும், அந்த நம்பர் சுக்கிரனுடைய நம்பர் அருமையாக இருக்கும் அப்படின்னு ரொம்ப பேர் இருக்கிறாங்க. அப்போ ஒவ்வொரு எண்களுக்கும் தனித்தனி பலன்கள் இருக்கிறது என்றதை இன்றைக்கி நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கோங்க. 6 அப்படின்ற நம்பர் டோட்டலாக வந்துருச்சுன்னாக்கும் சிறப்பான பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும். இதுவே 15 அப்படின்னு வந்துருச்சுன்னாக்கும் உங்களுக்கு வந்து அங்கே தேவையில்லாத திடீர் பிரச்சனைகளை கொடுக்கும், திடீர்னு செலவுகளை கொண்டு வர வாய்ப்புகளை உருவாக்கும். சார் நான் வண்டி வாங்கி எந்த ஒரு செலவும் இல்லை சார், நல்லா தான் சார் இருக்குது அப்படின்னு ரொம்ப பேர் சொல்கிறாங்க. நீங்கள் வண்டிக்கு மட்டும் நம்ம எடுக்கக்கூடாது, நம்மளுடைய குடும்பத்திற்காகவும் நம்ம எடுக்கணும். ஒரு வண்டி வந்துருச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கும் அந்த வண்டி வந்த பிறகு நம்ம குடும்பத்திற்கு என்னென்ன மாதிரி விஷயங்கள் நடக்குதுன்றதை நீங்கள் கவனிக்கணும். அப்போ தான் அந்த நம்பர்களுடைய இருக்கக்கூடிய தாக்கங்கள் என்னென்னு நமக்கு புரியும். அடுத்த நம்பர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கும் 24. அப்போ 24 அப்படின்னு பார்த்தீங்கனாலே கடன் கட்டி கொண்டு இருக்கக்கூடிய சூழலை உருவாக்கி விட்டோம்.
அப்போ கடன் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கும் இன்றைக்கி எல்லாருமே கடன் கட்டிட்டு தான் இருக்காங்க. விரயத்தை கொடுத்து கட்டுறாங்களா இல்லை சொத்து வாங்கி போட்டு கட்டுறாங்களா அப்படின்றத நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கணும். அப்போ நம்ம இந்த 24 அப்படின்ற நம்பர் நம்ம டோட்டல் இருந்துச்சு அப்படின்னாக்கும், நம்ம ஒரு சொத்து வாங்கி போட்டு கடன் கட்டி கொண்டு இருந்தீங்கன்னாக்கும் சிறப்பான பலன். இதுவே நம்ம எதுவுமே செய்ய மாட்டோம், கடனே கட்டக்கூடாது அப்படின்னு நீங்கள் ஒதுங்கி உட்கார்ந்தீங்கன்னாக்கும் விரயத்தை கொடுத்து உங்களுக்கு கடனாளி ஆக்கக்கூடிய சூழலை இந்த 24 அப்படின்ற நம்பர் உருவாக்கி விட்டுரும். அதனால் இந்த நம்பர்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிவிட்டு அடுத்த நம்பர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 33. இந்த 33 அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கும் சிறப்பான நம்பர்களாக நம்ம எடுக்கலாம். இது ஆண்களுக்கு சிறப்பான நம்பர்களாக இருந்தாலும் பெண்களுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கும் கொஞ்சம் வயது முதிர்ந்தவர்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, கொஞ்சம் வயசு கம்மியானவங்களுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கொள்வது சிறப்பு. அப்போ 33 அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கும் ஒன்றுக்கு மேற்பட்ட விஷயங்களை இங்கே கொடுக்கக்கூடிய சூழலை உருவாக்கும். அப்போ 33 அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கும் ஆண்களாக இருந்தால் ஒன்றுக்கு மேற்பட்ட வருமானத்தை கொடுக்கும். அதுவே அவர்களுக்கே அதாவது இல்லீகல் பிரச்சனையும் உள்ளே கொண்டு வந்துடும். இதுவே பெண்கள் வச்சுருந்தாலும் அதே பலன்களை கொடுக்கும். பெண்களாக இருக்கிறதுனால நம்ம கொஞ்சம் 33 அப்படின்ற நம்பரை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிடணும். அதனால தான் பெண்களுக்கு இந்த 33 அப்படின்ற நம்பர் வேண்டாம் அப்படின்னு சொல்கிறது. அடுத்த நம்பர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கும் 7, அதாவது கேதுவோட காரகம் அப்படின்னு நம்ம எடுக்கலாம். கேதுவோட நம்பரில் உங்களுக்கு 7 அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கும் அங்கே விருத்திகள் இருக்காது. அப்போ விருத்தியற்ற தன்மையை தான் அங்கே கொடுக்கும் டோட்டல் 7ஆக இருந்தால். அடுத்ததாக 16 அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கும் சிறப்பான பலன்களை கொடுக்கும். 1, 6, 7 அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கும் நல்ல பலன்களை கொடுக்கும். இதுவே நம்மளுக்கும் டோட்டல் 16 தான் வரணும். அப்போ தான் அந்த நம்பர்கள் அங்கே வேலை செய்யும். அப்போ உள்ளே இருக்கக்கூடிய 2 நம்பர்களையும் நல்ல எண்களாக நம்ம எடுத்து அதில் டோட்டல் 16 உங்களுடைய ஜாதகத்துக்கு சிறப்பாக இருந்துச்சுன்னா அந்த நம்பர்களை பயன்படுத்தும் போது சிறப்பான பலன்கள் நமக்கு கிடைக்கும். அடுத்ததாக நம்மளுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கும் 25. அப்போ 25 என்ன செய்யும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை இழுத்து கொண்டு வந்துடும். அப்போ நம்ம வீட்டிலேருந்து ஒரு வண்டி வாகனம் 25 டோட்டல் இருக்குது அப்படின்னாக்கும் அந்த வண்டியை வீட்டில் 2 பேருமே கணவன் மனைவி 2 பேரும் எடுத்து ஓட்ட போகிறாங்க, 2 பேரும் எங்கேயா வெளியே போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கும் அந்த வண்டியில் ஏறி உட்கார்ந்த பிறகு அந்த வண்டியை விட்டு இறங்குறதுக்குள்ளே ஒரு சங்கடங்கள் நடந்துடும். ஒரு சண்டை சச்சரவுகள் நடந்ததுக்கு பிறகு தான் அந்த வண்டியை விட்டு இறங்குவாங்க. அப்போ ஒரு சங்கடத்தை கொடுக்கக்கூடியது அந்த 25 அப்படின்ற நம்பர். ஒரு அந்யோன்யமாக இருந்தால் கூட அதை பிரித்து விடக்கூடிய வாய்ப்புகளை இந்த 25 அப்படின்ற நம்பர் உருவாக்கி விட்டுரும். அதனால் இந்த 25 எல்லாம் நம்ம ஒதுக்கிட்டு அடுத்த நம்பர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 34. இந்த 34 அப்படின்ற நம்பர்லாம் உங்களுக்கு அங்கே 7 அப்படின்ற நம்பர் தான் உங்களுக்கு டோட்டலாக வரும். அந்த டோட்டல் வரக்கூடிய இந்த 7 அப்படின்ற நம்பர் நமக்கு பணப்பிரச்சனையை அதிகமாக கொடுக்கும். எவ்வளவு பணம் வந்தாலுமே நமக்கு பணப்பிரச்சனை இருந்துக்கிட்டே இருக்கும். நமக்கு தேவை அப்படின்ற விஷயங்கள் அங்கே இருக்கவே இருக்காது. அடுத்தவங்களுக்கு கொடுக்கணும், அதை கொடுக்கணும், இதை கொடுக்கணும், நம்ம வாங்கி வாங்கி கொடுத்துட்டு கடைசியில் நமக்கு கூட இல்லாமல் அங்கே போயிட்டுருக்கோம். பணம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் அதிகமாகவே இருந்துக்கிட்டு இருக்கோம். அப்போ இது மாதிரி எண்களை எல்லாம் நம்ம 7 கேது நல்லா இருக்குது சார், நீங்கள் இந்த 7ஆம் நம்பரை போய் எடுத்துங்க சார் அப்படின்லாம் ரொம்ப பேர் கொடுப்பாங்க. அது மாதிரியெல்லாம் எடுத்து பயன்படுத்த வேண்டாம், சரிங்களா? அடுத்த கிரகங்கள் அப்படின்னு பார்த்தீங்கனாலே சனி பகவான் அப்படின்னு பார்த்தீங்கனாலே எல்லாருமே இந்த 8 அப்படின்னாலே எல்லாருமே எட்டி கூச்சி ஓடுறாங்க. முதல்ல அதை முதல்ல மாற்றணும். எல்லாருமே ஜோதிடர்கள் எல்லாருமே உங்களுக்கு 7.5 சனி நடக்குது, இதனால் உங்களுக்கு அப்படி இப்படி எல்லாருமே அப்படி தான் சொல்லிட்டு இருக்காங்க. தயவு செய்து சனி பகவானை நம்ம முதல்ல இதாக பேசக்கூடாது. சனி பகவான் அப்படின்றவர் நல்லவர், அவர் நீதிவான்னு நம்ம சொல்லலாம். நம்ம இன்றைக்கி செய்யக்கூடிய ஒரு நல்ல விஷயமா இருந்தால் திருப்பி நம்மளுக்கு அப்படியே ரிஃபெக்ட் ஆகும். நம்ம செய்யக்கூடியது கெட்டதாக இருந்தால் நம்மளுக்கு அப்படியே ரிஃபெக்ட் ஆகும். அப்போ சனி திசையோ சனி புத்தியோ யாருக்கு நடந்தாலும் சரி, சரியான ஒரு விஷயத்தை நம்ம கரெக்டான ஒரு முறையில் நம்ம போகும்போது மிக அற்புதமான பலன்கள் கிடைக்கும். அப்போ 8 அப்படின்ற நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கும் மிக அற்புதமான பலன்களை கொடுக்கும். அப்போ 8ஆம் நம்பரில் வேறு என்ன நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கும் 17 அப்படின்னாலும் உங்களுக்கு 8ஆம் நம்பர் தான் வரும். அப்போ அந்த 17 என்ன மாதிரி விஷயங்களை கொடுக்கும்னாக்கும் பல்வேறு பிரச்சனைகளையும் சோதனைகளையும் சந்திக்கணும். அப்போ முதல் ஓனர் 17 அப்படின்ற நம்பர் வந்துருச்சு. அடுத்த நம்பர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 17, 08 அப்படின்னு பார்க்கும். 17 அப்படின்ற நம்பர் உள்ளே வந்துருச்சுனாலும் அந்த வண்டியை வச்சிருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு ஓனருக்கு அங்கே பல்வேறு பிரச்சனைகளையும் சோதனைகளையும் சந்தித்து தீர வேண்டும் என்பதை அந்த வண்டி வந்த பிறகு இருக்கக்கூடிய பலன்கள் அப்படி தான் நம்ம எடுக்கணும், சரிங்களா? அப்போ இது மாதிரி எண்கள்லாம் இருந்துச்சுன்னா கொஞ்சம் அவாய்ட் பண்ணிவிட்டு அடுத்து ஒரு நல்ல எண்களாக, அதாவது டோட்டல் நல்ல எண்களாக வந்தால் கூட ஏதோ ஒரு அளவுக்கு போகும். அதுவும் உள்ளே இருக்கக்கூடிய நம்பர்கள் நல்ல நம்பர்களாக வந்துருச்சுன்னா அடுத்த கட்ட ஒரு வளர்ச்சியை நோக்கி நம்ம போகலாம், சரிங்களா? அடுத்த நம்பர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 26. இந்த 26 அப்படின்னு பார்த்தீங்கனாலே ரொம்ப பழைய பண்பாடுகளை நோக்கி நம்ம போகக்கூடிய சூழலை உருவாக்கும். நேற்று கூட ஒருத்தர்கிட்ட பேசினேன்.
ஃபோன் பண்ணி இந்த மாதிரி 26 சம்மந்தப்படுறதுனால உங்களுக்கு பழைய விஷயங்கள் எல்லாமே நல்லா பிடிக்குங்களா சார் அப்படின்னு கேட்டேன். ஆமாம் சார், உண்மையிலே எனக்கு வந்து பழைய விஷயங்கள், பழைய வீடு, பழைய கலாச்சாரங்கள் எல்லாமே பிடிக்கும் அப்படின்னு சொன்னார். அப்போ 26 அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கும் பழைய விஷயங்களை நோக்கி போகக்கூடிய வாய்ப்புகளை அங்கே உருவாக்கக்கூடியதான் அந்த நம்பர். ஆனால் பரவாயில்ல, நல்லா இருக்கும், ஒன்றும் பிரச்சனையெல்லாம் ஒன்றும் கொடுக்காது, நல்லா தான் இருக்கும். அடுத்த நம்பர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கும் 35. இந்த 35 அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கும் அற்புதமான பலன்களை கொடுக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கும் அப்படி கிடையாது. இந்த 35 அப்படின்ற நம்பர் நம்ம கையில் இருந்துச்சுனாக்கும் கொஞ்சம் கடின உழைப்பின் மூலமாக முன்னேற்றங்கள் கொடுக்கக்கூடிய இந்த 35 அப்படின்ற நம்பர். அப்போ அதெல்லாம் நம்ம கொஞ்சம் பார்த்து கவனமாக நம்ம வந்து பயன்படுத்த வேண்டும். அடுத்த கிரகங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கும் செவ்வாயுடைய காரகம். செவ்வாய்க்கு நம்பர்கள் நம்ம வந்து யாருமே கொடுக்கல, நம்மளாக எடுத்துக்கிட்டது தான். அப்போ 9 அப்படின்ற நம்பர் செவ்வாயோடைய காரகமாக நம்ம பார்க்கறதுனால அந்த செவ்வாய் பகவானுக்கு எந்த மாதிரி எண்கள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கும் அது என்னுடைய இதுலேயே வீடியோவை போட்டிருக்கிறேன். 9 அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கும் தான தர்மங்கள் அதிகமாக போகக்கூடிய வாய்ப்புகளை உருவாக்கும். இதுவே 18 அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கும் பல்வேறு பிரச்சனைகளையும் பல விஷயங்களில் எவ்வளவுதான் நம்ம முயற்சி பண்ணாலும் அங்கே ஒன்றுமே சிறப்பாக இருக்காது. அதனால் இந்த மாதிரி எண்களை நம்ம கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கணும். அடுத்த நம்பர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 27. 27 அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கும் தெண்ட செலவுகளையும் ஏமாற்றத்தையும் கொடுக்கக்கூடியதான் இந்த 27 அப்படின்ற நம்பர். அடுத்து 9999 அப்படின்னு பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு வந்து டோட்டல் 36 வந்துடும். அப்போ இந்த மாதிரி எண்கள் வைத்திருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் ஒரு பதவியில் இருக்கக்கூடிய ஆட்கள் இந்த 9999 நம்பர்கள்லாம் வச்சுருந்தாக்கும் அவர்கள் தாக்கு பிடிக்கலாம். மற்ற சாதாரண ஆட்கள் வச்சுருந்தோம்னாக்கும் நம்ம தாக்கு பிடிக்க முடியாது, சரிங்களா? அதனால் இந்த மாதிரி எண்களை எல்லாம் நம்ம வந்து பார்த்து நம்மளுடைய ஜாதகத்தை வைத்து ஆய்வு செய்து அதன் பிறகு எந்த கிரகங்கள்லாம் நல்லா இருக்குன்னு பார்த்து அதன் பிறகு நீங்கள் வந்து உங்களுடைய நம்பர்களை தேர்வு செய்து எடுத்து தாராளமாக பயன்படுத்தும் போது வாழ்க்கையில் மாற்றங்களும் வளர்ச்சிகளும் நமக்கு நடக்கும். இப்போ நம்ம வந்து ஒரு ஜாதகத்தை மட்டும் நம்ம வந்து பார்க்குறோமா அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கும் ஜாதகத்தை மட்டும் பார்த்து நம்ம வந்து நம்பர்கள் எடுக்கிறதுல ஜாதக பலன்களை கூறி தான் உங்களுக்கு வந்து ஒவ்வொரு விஷயங்களும் நம்ம செஞ்சிட்ருக்கோம். அப்போ ஜாதக பலன்களை கூறி அவர்களுக்கு உண்டான எண்கள் ரீதியான ஒரு விஷயங்களையும் நம்ம சொல்லி இவங்க என்னென்ன நம்பர்களை பயன்படுத்தலாம், எந்தெந்த விஷயங்கள் அடுத்த கட்ட வளர்ச்சியை நோக்கி போகலாம் அப்படின்ற விஷயங்களை நம்ம சொல்லி இப்போ 2 வீலர் 4 வீலர் நீங்கள் லைஃப் லாங் நீங்கள் பயன்படுத்தக்கூடிய எண்களை எல்லாத்தையுமே நம்ம கொடுத்து நீங்கள் எந்த மாதிரி பேங்குகளில் நீங்கள் அக்கௌண்ட்டுகள்லாம் வச்சுக்கிட்டிங்கன்னா அடுத்து உங்களுக்கு குரோத்தாக இருக்கும் அப்படின்ற விஷயங்களையும் நம்ம சொல்லி அதன் பிறகு நீங்கள் எந்தெந்த மாதிரி நேரங்களை எல்லாம் பயன்படுத்தினா உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் அப்படின்றதையும் நம்ம வந்து எடுத்து காட்டி அதன் பிறகு உங்களுக்கு உண்டான மொபைல் எண் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கும் இன்றைக்கி நம்ம வந்து எல்லாமே வந்து மொபைலில் தான் அதிகமாக நடந்துக்கிட்டே இருக்குது. அந்த மொபைல் நம்பர்களில் எப்படி இருக்குன்னு பார்த்து அந்த மொபைல் நம்பருக்கு உண்டான விளக்கங்களையும் நம்ம சொல்லி அதில் இருக்கக்கூடிய இந்த தொழில் ஸ்தானம் மட்டும் நம்ம வந்து தெளிவாக நம்ம எடுக்கணும். இப்போ எல்லாருமே வீடியோக்களை பார்த்து அவங்கவுங்க பாட்டுக்கு ஒரு நம்பரை எடுத்து இந்த நம்பர் நல்லா இருக்குங்களா சார்னு கேட்குறாங்க. ஆனால் அந்த நம்பர்கள் வைத்திருக்கக்கூடிய நபர் அந்த தொழில் ஸ்தானம் நல்லா இருக்குதான்னு பார்க்கும்போது அங்கே வந்து சிறப்பு இருக்காது. அங்கே வலுவான ஒரு எண்களாக இருக்க மாட்டேங்குது. ஏதோ ஒரு நம்பர்களை எடுத்து நல்ல நம்பர்களாக எடுத்து காட்டிடுறாங்க. அப்படி எடுக்கும்போது நம்மளுக்கு தொழில் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கும் நம்மளுக்கு ஒரு வலுவான நம்பர்களாக இருந்தால் தான் நம்மளுக்கு இழுத்துக்கிட்டு போகும். இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்ல நம்பரை நம்ம கையில் வச்சுருந்தாலும் நமக்கு பிரயோஜனமாக இருக்காது. அப்போ அவருடைய ஜாதகத்தை வச்சு நம்ம நம்பர்களை தேர்வு செய்யும் போதா அவர்களுடைய அந்த நம்பர்கள் அவர்களுக்கு வேலை செய்யும் என்பதை இந்த வீடியோவின் மூலம் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த குபேர கலச கருத்தரங்கம் 33வது கருத்தரங்கம் இன்று நடந்து கொண்டிருக்குது. இத்துடன் நிறைவு. அடுத்து ஒருத்தர் மட்டும் நம்ம காளியம்மா இருக்கிறாங்க, அவங்க மட்டும் பேசுவாங்க. மீண்டும் அடுத்த கருத்தரங்கத்தில் சந்திப்போம். என்னுடைய ஃபோன் நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 95 85 97 95 29 இந்த நம்பருக்கு உங்களுடைய சந்தேகங்களை வாட்ஸ்அப் மூலமாக தெரிவித்துக் கொள்ளலாம். நன்றி, வணக்கம். என்ன இல்லை வெளியே ஜோறு தட்டுறீங்க. மிக அற்புதமாக எண்களை பற்றி பேசிய ஏவி பாலாசார் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு பொன்னாடை போற்ற பாலாசார் அவர்களை கேட்டுக்கொள்கிறோம்.